காலைதோறும் புதியவை. அன்பை அளித்தல். ஜூலை 24. இவ்விரண்டும் கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். மத்தேயு 22:40. பண்டைய இஸ்ரவேலிலே முதலாம் தசம பாகத்தை ஆண்டவருக்குரிய சந்நிதியிலும் இரண்டாம் தசம பாகத்தை கர்த்தருடைய சந்நிதியிலே அந்நியரும் பரதேசிகளுமான மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் கொடுத்தார்கள். அநேக தருணங்களிலே தேவன் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் ஊழியத்திலும் யோவான் ஸ்நானகன் ஊழியத்திலும் 2 வஸ்திரம் இருந்தால் ஒரு வஸ்திரத்தை கொடு என்று சொல்வதை நாம் கேட்டு இருப்போம். நமக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய கைகளை நாம் திடப்படுத்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் இருப்பது ஒரு பகுதி என்றால், அந்த நீதிமானுக்கு உள்ள தகுதி என்னவென்றால் மற்றவர்களுக்கு உதவியை செய்ய வேண்டும். பரலோக தேவனுக்கு மகிமையும் உடன் மனுஷனுக்கு ஆசீர்வாதமான வகையிலே வாழ்க்கை வாழ வேண்டும். இவ்வகையாக நாம் உதவி செய்வோம் என்றால் நம்முடைய தேவன் தன் வலது பக்கத்திலே இருக்கிறவர்களை பார்த்து சொன்னது போல, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கற்பனையில் முதல் 4 கற்பனைகள் தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்றும், பிறகு மீதமுள்ள 6 கற்பனைகள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோலவே பரமண்டல ஜபத்திலேயும் முதல் விண்ணப்பத்தை தேவனை நோக்கியும், பிறகு அடுத்த கட்ட விண்ணப்பமானது உடன் மனிதனுக்கும் தன் தேவைக்கும் ஏற்ற விண்ணப்பமாய் இருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். யூதர்களைப் போல சடங்காச்சாரமாக கற்பனையை கை கொள்ளாமல் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம். பிதாவே, உம்மை நேசிக்கவும் வறுமையில் இருப்பவர்களை தாங்கவும் எங்களை பலப்படுத்தும். ஆமென்.